கில் ஜெய்ஸ்வால் கோலி விஷயத்தில் பிசிசிஐ மௌனம். புது தலைவலியில் ரோஹித். 2024 ஜூன் மாதம் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்க இருக்கும் T20 உலகக்கோப்பை அட்டவணையை ஐசிசி வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இடம்பெற்றுள்ள குழுவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் ஜூன் 5ஆம் தேதி அயர்லாந்து அணியை சந்தித்து விளையாட இருக்கிறது. இந்த நிலையில் இந்த மாதம் இந்தியாவில் ஜனவரி 11ஆம் தேதி முதல் 3 போட்டிகள் கொண்ட T20யில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக முதல் முறையாக இரு நாடுகளுக்கிடையேயான வெள்ளைப்பந்து தொடரில் இந்திய அணி விளையாடுகிறது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இந்த T20 தொடரே T20 உலகக்கோப்பை தொடருக்கு முன் இந்திய அணி விளையாடும் சர்வதேச T20 தொடராகும். எனவே இந்திய அணிக்கு இது முக்கியமான தொடராக பார்க்கப்படுகிறது. இந்திய T20 அணிக்கு சில காலமாக கேப்டனாக இருந்து வரும் ஹர்திக் பாண்டியா மற்றும் துணை கேப்டனாக இருந்து வரும் சூரியகுமார் இருவரும் காயத்தின் காரணமாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான T20 தொடரில் இடம்பெற மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் பிசிசிஐ T20 உலகக்கோப்பைக்கு கேப்டனாக ரோஹித் சர்மாவையே விரும்புகிறது என்பதாக செய்திகள் வருகிறது. அவரும் T20 உலகக்கோப்பையில் விளையாட இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அவர் ஆப்கானிஸ்தான் தொடரில் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரோஹித் சர்மா துவக்க வீரராக இடம்பெறுவார் என்றால் கில் ஜெய்ஸ்வால் இருவரில் ஒருவருக்குத்தான் அணியில் இடம் இருக்கும். இருவருமே ரோஹித் சர்மாவுடன் துவக்க வீரராக விளையாடி வருகிறார்கள். ஒரு கேப்டனாக இந்த இடத்தில் முடிவெடுக்க வேண்டிய சங்கடமான இடத்தில் ரோஹித் சர்மா இருக்கிறார். மேலும் பிசிசிஐ T20 உலகக்கோப்பை இந்திய அணியில் விராட் கோலி இடம் பற்றி பெரிய மௌனம் சாதித்து வருகிறது. அவர் விரும்பினால் விளையாடலாம் என்பது போல் ஆரம்பத்தில் கூறப்பட்டது. தாமாக முன்வந்து முடிவெடுக்காமல் விராட் கோலியை வெளியேற பிசிசிஐ நினைக்கிறது என்று கூறப்படுகிறது. தற்போது இந்திய தேர்வுக்குழுவுக்கு மிகப்பெரிய தலைவலி இதனால் உருவாகியிருக்கிறது. எல்லாம் தெளிவாக இருந்தாலே ஒரு உலகக்கோப்பை வெல்வது மிக கடினம். இந்த நிலையில் இந்திய அணிக்கு T20 உலகக்கோப்பை அணியை தேர்வு செய்வதிலேயே இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது. இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்திற்கும் ரசிகர்களுக்கும் அதிருப்தியை உண்டாக்கியிருக்கிறது இது.